நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா ஜன்மாத்யஸ்ய யதஹ சாஸ்திரயோனித்வாத் தத்து சமன்வயாத் ஈக்ஷதேர் நாசப்தம். இப்போ நான் சுருண்டு வரதெல்லாம் ஒரு சூத்திரம். அந்த சூத்திரத்துக்கு பக்க கணக்கில் உரை. சூத்திரம்னு சொல்கிறச்சே 2-3 சொற்கள் தான் இருந்தன. அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா. ஆனால் இதனுடைய பொருளை ஆதிசங்கர பகவத்பாதரோ பகவத் ராமானுஜரோ அல்லது மத்வாச்சாரியரோ இவர்கள் ஒத்தொத்தரும் மகாச்சாரியர்கள். இவர்கள் பக்கம் பக்கமாக குறைஞ்சபட்சம் இந்த ஒரு சூத்திரத்துக்கான ஒரு வால்யூம் இருக்கும். இது முதல் சூத்திரம் இல்லையா? அவ்வளவு விளக்கமான உரை. அத்தனை பொருள் அதில் இருக்குமானால் சூத்திரம் மிகச் சிறியது, ஆனால் பொருள் மிகவும் பெரியது. இதை போல பிரம்மசூத்திரத்தை எழுதினார் வேதவியாசர். ஆனால் அவருக்கே புரிந்து போயிற்று. இதை எத்தனை பேர் புரிந்து கொள்ளப் போகிறார்கள்? பெருத்த படித்த வித்வான்கள், மகா பண்டிதர்கள், அவர்கள்தான் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர அது மட்டும் போராதே. இறைவனை பண்டிதர்கள் மட்டும் அடைந்தால் போதுமா? அனைவரும் அடைய வேண்டும். இப்போ நாம் இத்தனை பேர் உட்காண்டிருக்கோம். எத்தனை பேர் தினப்படி காலையில் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறோம்? ஆங்காங்கு கோவிலுக்கு போகிறச்சேவோ உற்சவங்களுக்கு போகும்போதோ அங்கே வந்து சந்திக்கிற மக்களெல்லாம் காலை முதல்ல பாரதத்தில் தர்மம் கேட்குறோம். தர்மத்தை கேட்டால் மனசுக்கு நிறைவாக இருக்குது. அன்னைக்கு நாள் முழுக்க நன்றாக ஓடுகிறது. அந்த கார்த்தால தர்மத்தை பற்றி கேட்குறது மனசில் நிற்கிறது. அதுதான் முக்கியம். அதுக்காகத்தான் மகாபாரதமே எழுதப்பட்டது. அது எல்லாருக்குமாக. இதே இப்போ பிரம்மசூத்திரத்திலேருந்து ஒரு சூத்திரத்துக்கு விளக்கம் கொடுக்குறேன்னு சொன்னால் அநேகமாக 6 இருக்க மாட்டோம். நான் இங்கே உட்கார்ந்துருக்க மாட்டேன், நீங்களும் உட்கார்ந்துருக்க மாட்டீர்கள். அவ்வளவு கஷ்டமாக இருக்கும் பொருள் தெரிந்து கொள்வதற்கு. பொருள் விளங்கா உருண்டைன்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்படி நம்ம லட்டு சாப்பிட்றோமோ ஜிலேபி சாப்பிட்றோமோ அதை போல் ஒரு உருண்டை, மாவில் செய்யப்படுற ஒரு உருண்டை. அதுக்கு என்னமோ பொருள் விளங்கா உருண்டைன்னு பேர். இப்போ நம்ம பிரம்மசூத்திரத்தை படிக்க ஆரம்பித்தோம்னால் அது கஷ்டப்பட்டுத்தான் பொருள் விளங்கும். வியாசரே இதை புரிந்து கொண்டு எல்லாருக்குமாக மகாபாரதத்தை இயற்ற வேண்டும் என்னுதான் இந்த பாரதத்தை இயற்றினார். அதில் சாமானிய மக்களிடத்திலிருந்து தொடங்கி பெரிய பண்டிதர்கள் வரை அனைவருக்கும் உரிய சாஸ்திரங்கள், தர்மங்கள், கடைப்பிடிக்க வேண்டிய மரபுகள், நெறிமுறைகள் எல்லாவற்றையும் எடுத்து கூறுகிறார். இப்போ நாம் அதிலே விதுர நீதியில் திருதராஷ்டிரனுக்கு விதுரன் உபதேசித்து வருவதை பார்த்து வருகிறோம். ஆச்சரியமான 38வது அத்தியாயம் பிரஜாகர பருவத்தில் இருக்கும். 38வது அத்தியாயத்தில் அடுத்த ஸ்லோகம் பார்ப்போம். பிதுகு அந்தப்புரம் தத்யாத் மாதுகு தத்யான் மகானசம் கோஷுச்ச ஆத்மசமம் தத்யாத் ஸ்வயமேவ கிருஷிம் பிரஜேத் பிருத்யைஹி வாணிஜ்யசாரஞ்ச புத்திரைஹி சேவேச்ச த்விஜான். யாரை கொண்டு என்னென்ன செயல்கள் நடத்தப்பட வேண்டும்? ஒரு செயலை ஒருத்தர் இடத்துல கொடுக்குறோம்னா அது சிறப்பாக நடைபெறதா இருக்கணும். இவர்கள்ட்ட ஏன் கொடுத்தோம் அப்படின்னு நம்ம நினச்சி நொந்து போகும்படி இருக்கக்கூடாது. நாம் கொடுக்கச்சே அந்த மாதிரி ஜாக்கிரதையாக கொடுக்கணும். பண்ணுறவர்களையும் ஒரு வகை உண்டு. நாம் நன்றாக பண்ணி காட்டினா, சிறப்பாக பண்ணால் இன்னும் 2 வேலையை தலையில் போட போகிறா, அதனாலே இந்த வேலையே சுமாராக பண்ணி காட்டுவோம், இனிமேல் இவங்ககிட்ட கொடுக்கவே மாட்டாளோ இல்லையோ, இவர்கிட்ட கொடுத்தாலே 2 கட்டம் பண்ணிவிடுறான் சுவாமி, அதனால் நான் கொடுக்குறதே இல்லை, ஒரு தரம் கொடுத்து பட்டதே போரும். இதை வேணும்னே சில பேர் பண்ணிவிடுவா. நன்னா பண்ண தெரிஞ்சிருந்தாலும் நன்றாக பண்ணி காட்டினால் ஆபத்து, அதனால் பண்ணவே வேண்டாம். அப்படி இல்லை, பண்ணுபவர்களும் ஆசையோடு பண்ணணும், கொடுப்பவர்களும் இன்னாரிடத்துல இந்த வேலையை சரிவர கொடுக்கலாம் என்று எண்ணி கொடுக்க வேண்டும். நாமே அந்த ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கணும். யார்கிட்ட என்ன மாதிரி வேலை கொடுத்தா பிடிச்சு செய்வார்கள். எல்லாருக்குமே பிடிச்சு செய்கிற வேலையாக இருந்தால் சிறப்பாக இருக்கும். எனக்கு வேண்டா விருப்பாக ஒரு வேலையை செஞ்சேன்னா அது எனக்கு பிடிக்க போகிறதில்லை. இப்போ என் பிள்ளைனிடத்துலையோ பொண்ணிடத்துலையோ காய்கறிக்கு போகிறதுக்கு, மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு, வெளியில் போய் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு, வண்ணான் இடத்துல போயிட்டு வர்றதுக்கு, இன்னொன்று இடத்துல பேங்குக்கு போய் பணம் எடுத்துன்னு வர்றதுக்கு, இப்போ இதெல்லாம் வெளியில் சுற்றுறதுக்கே சில பிள்ளைகளுக்கு பிடிக்கும். ஆனால் தான் இடத்த விட்டு நகர்ந்து போகிறதுக்கே சில பிள்ளைகளுக்கு பிடிக்காது. அப்போ என்ன பண்ணோம்னா, வீட்டில் இருந்து கொண்டு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாத்தையும் அந்த பிள்ளைகிட்ட சொல்லிக்கணும். வெளியில் போய் என்னென்ன செய்ய வேண்டுமோ அது வெளியில் போகிறதுக்கு பிடிக்கிற பிள்ளைகிட்ட சொல்லிக்கணும். நம்ம அலுவலகத்திலேயே பார்க்கலாம், சில பேருக்கு அப்படி வெளி ஜாப்ஸ்லேயே தான் ஆசையாக இருக்கும், வண்டி எடுத்துன்னு சுற்றிகிட்டே இருக்கணும். சில பேருக்கு டேபிளில் உட்காந்தா நகர்றதுக்கே மனசு வராது. ஒத்தொத்தருக்கு ஒன்று வச்சுங்க. இப்போ சில பேர் கோயிலாக போயிட்டு இருக்கிறதுக்கு விருப்பமாக இருக்கும், சில பேருக்கு அமர்ந்து புஸ்தகம் படிச்சுட்டு இருக்கிறதுக்கே ஆசையாக இருக்கும். யாராருக்கு எதில் விருப்பம் இருக்கோ அதுக்கு தகுந்த கைங்கரியத்தை, அதுக்கு தகுந்த தொண்டுகளை கொடுத்தோம்னால்
காரியம் நன்னா நடைபெறும். அதை போலத்தான் இங்கே 2-3 சொல்கிறார். இப்போ பிதுகு அந்தப்புறம் தத்யாது, நம்முடைய அந்தப்புறத்தை பார்த்து கொள்ளும் பொறுப்பை தந்தையிடத்தே விட்டுவிட வேண்டும். ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் ஆறு, அவர் இப்போ அரசனை பற்றி சொல்லிட்டு இருக்கார். ஏன்னா அந்த புறம்ங்கிறது அரசர்களுக்கு தானே உண்டு, நம் போன்றவர்களுக்கு அல்ல. அவர் சொல்லிட்டு இருக்கிறது ராமன்கிற அரசனுக்கு, பாண்டவர்களுக்கு, திருத்தராஷ்டிரனுக்கு. அந்த புறத்தை பார்க்கும் பொறுப்பை யாரிடத்தில் விடணும்? தந்தையினிடத்திலே விட வேண்டும். தயரதன் தான் பார்த்து பார்த்து சீதாராமர்களுடைய அந்த புறத்தை நன்கு செய்து கொடுத்தாராம். கனக பவன், அயோத்திக்கு போனோம்னா இன்றைக்கும் அப்படின்னு ஒரு இடம், ரொம்ப ஆச்சரியமான இடம். சீதையும் ராமனும் இங்கே தான் எழுந்துருளி இருந்தார்கள், காண கண்கோடி வேண்டும். அந்த கனக பவனே தங்கத்தால் ஆக்கப்பட்ட மலையே இருந்தது. அதுக்கப்புறம் அந்நியர்களுடைய படையெடுப்பாலே ஆக்கிரமிப்பாலே அனைத்தும் தொலைந்து இன்னைக்கு ராமனுடைய திருமேனி, லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன், சீதை அவர்கள் ஒரு ஊஞ்சல், ஜூலா ஜூலான்னு வடக்க சொல்வார்கள், ஊஞ்சல்ல எழுந்துள்ளிருக்கார்கள். ஸ்வர்ண விக்கிரகம், தங்கத்தால் ஆக்கப்பட்ட அத்தியாச்சரியம், ரொம்ப பேரழகு வாய்ந்த ரொம்ப அழகான திருமேனி. ஆனால் அந்த மொத்த மண்டபமுமே அப்படி தான் இருந்துதான். இன்றைக்கும் அது நெடுதுயர்ந்து நிற்கிறத பார்த்தோம், நமக்கே ரொம்ப வியப்பாக இருக்கும். அந்த மண்டபத்தை எல்லாம் ஏற்படுத்தி அந்தப்புறத்தை பாதுகாப்போடு வைத்ததே தயரதன் செய்தது. அந்தப்புறத்தினுடைய வாசலில் வயசானவர்களைத்தான் காவலாளிகளாக தயரதன் போடுவாராம். இளம்பிள்ளைகளை போட்டால், இப்போ தான் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணியிருக்கோம், பிள்ளைக்கு வயசு 12, மருமகளுக்கு வயசு 6, இளைஞர்கள் இல்லையா? அதனால் அவசரப்பட்டு இளைஞர்களை காவலாளிகளாக போகக்கூடாது. யார் ஒருத்தன் ராமனை சிறு பிராயத்திலிருந்தே தன் மார்பிலும் தோள்களிலும் போட்டு தட்டி தட்டி வளர்த்திருக்கானோ அந்த வயசானவர்களைத்தான் தயரதன் காவலாளிகளாக வைப்பானாம். இந்த வால்மீகி ராமாயணத்தில் சொல்கிறார், விருத்தானு ஸ்வலங்கிருத்தானு. ராமன் வெளியில் வருவர், வந்தவுடனே ஓடி வந்து அணைத்து கொண்டு ராமனை உச்சி முகர்ந்து பார்த்து, குழந்தாய் ராமா நீ நன்னா இருக்கணும் என்று பல்லாண்டு பாடுபவர்களைத்தான் ஆசீர்வாதம் பண்ணுறவாளைத்தான் தயரதன் வச்சிருப்பாரான். அப்போ அந்த புறத்தை தகப்பனிடத்தே கொடுத்து விடு. தத்யான் மாதுகு தத்யான் மாதுகு தத்யான் மகானசம். சமையல் கட்ட நன்னா பார்த்து வருபவர்களுக்கு விருந்து படைத்து நமக்கு ஆறாருக்கு என்னென்ன பிடிக்குமோ அந்த சமையலெல்லாம் பண்ணுவதை தாயாரிடத்திலே கொடுத்து விடு. அந்த புறத்தை தந்தையினிடத்தே கொடு. அதே தளிகை பண்ணும் உள் சமையல் கட்டை தாயாரிடத்தில் கொடுத்து விடு. இதனால் ஒன்று, இப்போ அப்போ சமைக்கிறதுக்கு தான் தாயாரா என்று நினச்சிக்க வேண்டாம். அவள் எல்லாத்துக்கும் தயார் தான், எந்த வேலையும் செய்வதற்கு தாயார் தெரியும். ஆனால் அவள் பிடிச்சு செய்ய போகிறது என்ன? பிள்ளைகளுடைய வயிறு வாடக்கூடாது. வந்திருக்கிறவ ஆருக்கும் வயிறு வாடாமல் சோறு போடணும். இதுதானே ஒரு பெண்ணுக்கு ரொம்ப முக்கியமான குறிக்கோள். சாஸ்திரமே அவளுக்கு அதை சொல்லியிருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்னம் பகுகுருவீத அன்னன்ன நிந்தியாத் அன்னன்ன பரிச்சக்ஷீத. அன்னத்தை நன்னா விளைக்கணும், இது உழவர்கள் பண்ண வேண்டிய வேலை. அந்த அன்னம் வீட்டுக்கு வந்த பிற்பாடு யாராருக்கெல்லாம் கொடுக்கணுமோ வயிறு வாடாமல் பிரித்து கொடுக்க வேண்டும். ஆகவே அந்த வேலையை தாயாரிடத்திலே கொடுத்து விடு. மாதுகு தத்யான் மகானசம். அடுத்து கோஷுச்ச ஆத்மசமம் தத்யாது. நம்முடைய பசுமாட்டு கொட்டில், மாட்டு கொட்டில் வச்சுருக்கோம் இல்லையா, அவரவர்கள் வீட்டில் ஒரு மாடு கட்டியிருக்கலாம். பெரிய அரண்மனைகள் இருக்கும், ஆசிரமங்கள் இருக்கும், மடத்தில் இருக்கும், கோயில்கள்லாம் இருக்கும். அது ஆரிடத்தில் கொடுக்கணும்? நம் வீட்டு மாட்டி கொட்டிலை நமக்கு சமமாக இருக்கும் நண்பனை பார்த்து கொள்ள சொல்ல வேண்டும். எத்தனை நண்பர்கள் நமக்கு இருப்பார்? நண்பர்களில் நமக்கு சமமான நண்பனாரோ உயர்ந்தவன், நம்முடைய நன்மையில் விருப்பம் உள்ளவன். அப்படிப்பட்ட நண்பனிடத்தில் தான் மாட்டுக்கொட்டிலை விட வேண்டும். அவர் தான் அதை ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்த்துப்பாரான். ஸ்வயமேவ கிருஷிம் விரஜேது. அதே உழவு தொழில் இருக்கு பாருங்க, அதை யாரிடத்திலையும் விட முடியாது. அந்த புறத்தை தந்தையினிடத்தில் விடலாம், சமையல் கட்ட தாயினிடத்தில் விடலாம். மாட்டு தொழுவம், மாட்டுக்கொட்டியில் பாட்டுக்கிறதே நம்முடைய நண்பனிடத்தில் விடலாம். ஆனால் உழவை மட்டும் நாமே செய்ய வேண்டும். ஒரு உழவனாக இருந்தால் அதற்கு ஆள் வைக்க முடியாது. இப்போ ஒரு அந்தணன் இருக்கார், அவர் ஆளிட்டு சந்தியாவந்தனம் பண்ண முடியுமா? அவர் வேதத்தை கற்கணும், சந்தியாவந்தனம் பண்ணணும்னால் அவரே தான் கற்க வேண்டும், ஆள் வைத்து கொள்ள முடியாது. ஒரு க்ஷத்ரியன் இருக்கிறார், அவர் போராட போவதென்னால் சண்டைக்களத்துக்கு அவரே போகணும். அவருக்கு பதில் இன்னொருத்தரை போட்டு அனுப்பிச்சேன், பிரதிநிதியாக ஒருத்தர் அனுப்பிச்சிருக்கேன், செய்ய முடியாது. அவரே தான் சண்டைக்களத்துக்கு போகணும். அதே போல் ஒரு உழவன், அவர் உழுகிறார் என்னால் அவரே தான் உழ வேண்டும். ஏன்னா நம்மில் பல பேர் குத்தகைக்கு விடுறதுன்னு முன்னாடிலாம் வச்சுட்டு இருந்தோம். ஆனால் அப்படியெல்லாம் இப்போ இல்லை. நாம் இறங்கி பார்த்தா நன்னா இருக்கும். குத்தகைக்குன்னு விட்டால் அது என்ன இருக்குமோ அது தான் இருக்கும். அப்போ உழவை மட்டும் நாமே தான் பார்க்க வேண்டும்.
ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் சொல்கிறேனே, கோகுலம். கண்ணன் அங்கே வளர்ந்தான் அல்லவா? ஒருத்தி மகனாய் பிறந்தார், ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளரப்போனார். கோகுலத்தில் 3 வேளையும் யசோதை தயிர் கடைவளாம். முப்போதும் கடைந்திண்டிய வெண்ணைன்னு போஷனம். ஏறார் இடைநோவை எத்தனையோர் போதுமாய், சீரார் தயிர் கடந்து வெண்ணெய் திரண்டதனை எத்தனையோர் போதுமாய், காலை தயிர் மதியம் மாலை 3 வேளை வெண்ணெய் கடைந்து எடுக்கிறாள். ஏன் அவள் தலைவி ஆயிற்றே, ஆள் இருக்க மாட்டார்களா என்று கேட்டுக்கொண்டு பெரியவாச்சான் பிள்ளைங்கிற உரையாசிரியர் அந்த சுவாமி தெரிவிக்கிறார், ஆள் பல பேர் உண்டு. ஆள் இருக்குங்கிறதுக்காக ஒரு அந்தணன் சந்தியாவந்தனத்துக்கு ஆள் வைக்க முடியுமா? ஆள் இருக்குங்கிறதுக்காக கோவிலுக்கு போகிறதுக்கு நம்ம ஆளை வச்சு பெருமாள் சேவைக்கு அனுபவிக்க முடியுமா? அதே போல யசோதையினிடத்தில் எத்தனை ஆட்கள் இருந்தாலும் தனக்குன்னு இருக்கிற தன் தர்மத்தை தான் தானே செய்ய வேண்டும். அவளோ இடைப்பெண். அப்போ மாடுகளை கறக்கிறதோ, கட்டி வைக்கிறதோ, தொழுவத்தை சுத்தம் பண்ணுறதோ, பாலை கறக்கிறதோ, உர குத்துறதோ, தயிராக்கிறதோ, கடையிறதோ எல்லாம் அவள் செய்ய வேண்டியவை. அதனால் அவள் ஒன்றுத்துக்கு ஆள் வைக்க மாட்டாள். அப்போ யசோதையை பார்த்தாலும் விடாமல் தன் தர்மத்தை ஆற்றி கொண்டிருக்கிறாள். அதே போல உழவு தொழில், யார் ஒரு உழவனோ அதை நாமே தான் செய்ய வேண்டும். கிருஷி காரியத்தை மற்றொரிடத்தில் விடாதே, நாம் செய்ய வேண்டும். பகவானுக்கு க்ஷேம கிருஷி வலன் என்று ஒரு திருநாமம் உண்டு. பத்தி உழவன். அவர் ரொம்ப பெரிய உழவனாம். உழவர்கள்லாம் எப்படி பார்த்து பார்த்து பயிரை வளர்த்து களத்து மேட்டிலேயே குடிசை கட்டி கொண்டு வாழ்ந்து அதுக்கப்புறம் போரடித்து நெல்லுமணியை எடுத்து குதிருக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் கண்ணுங்கருத்துமாக பார்க்கணும் இல்லையா? அதே போலத்தான் பெருமான். ஒரு காத்தடிச்சுடாம கருப்படிச்சுடாம பசுமாடுகள்லாம் வந்து மேஞ்சிட்டு போயிடாமல் அது ஏதோ பூச்சி போட்டெல்லாம் வந்துடுத்துனா பயிரெல்லாம் வாடி போயிடும். இது ஒன்றும் இல்லாமல் ஒரு உழவன் பாதுகாக்கிறார். அதே போல் ஒரு ஜீவனுக்கு எந்த ஆபத்தும் வராமல் அகங்கார மமக்காரத்தை தவிர்த்து அவனிடத்துல பக்திங்கிறத விளைத்து அது நன்கு தண்ணீர் ஊற்றி உரமிட்டு பாசனமிட்டு வளர்த்து அவருக்கு ஒன்றும் கஷ்டம் வராமல் வைகுந்தத்துக்கு அழைச்சின்னு போய் அங்கே வைத்து கொண்டு உண்ணும் வரைக்கும் பெருமான் பெரிய உழவன். அப்போ பகவானே உழவன். நாம தான் பயிர் செய்யப்படும் பயிர். இந்த பயிரைத்தான் அனுபவிக்கணுங்கிறதுக்காக உழவனா பெருமாளே எத்தனை தூரம் பிரயத்தனப்படுகிறார். அவரே உழவனா பிரயத்தனப்படச்சே நாம் எம்மாத்திரம். அப்போ உழவை நாமே செய்து கொள்ள வேண்டும், ஆளிடக்கூடாது. பிருத்தியை வாணிஜ்யச்சாரம், வியாபாரம் பண்ண போகிறோமே அதுக்கு ஆட்களை வச்சுக்கலாங்கிறார். வியாபாரம்னா தனித்து நாமே பண்ணிட முடியாது. அவரவர்கள் சிறு கடை வச்சிருக்கிறவா இருக்கலாம், தாங்களே கடையை திறப்பார்கள். வியாபாரம் தாங்களே கடையை மூடுவார்கள், போயிடலாம். கடை கொஞ்சம் வளர்றதுன்னு வச்சுப்போம், 1 2 3 4 கடையை பெருசாக்குறோம். சின்ன ஸ்டோர் ஆட்டம் இருந்தது, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஆச்சு, மால் ஆச்சு, ரொம்ப ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி எல்லோரும் மால் கான்செப்ட்னு சொல்கிறோமோ இல்லையோ, அதெல்லாம் திருமால் இடத்துலேருந்து வந்தது தான். பகவான் திருமால் அவரிடத்துலேருந்து தான் இதை திறந்துருக்காளோ என்னமோ. ஏன்னா அங்கே போனால் எல்லாம் கிடைக்கும், திருமாலிடம் எல்லாம் கிடைக்கும். அப்போ அனைத்தும் அவனிடத்தில் கிடைக்கிறது இல்லையோ, அதனால் வச்சுருக்காளோ என்னமோ. இதுக்கு சொல்ல வந்தேன், நாம் வியாபாரம்னு செய்ய போனால் அதற்கு ஆளை வைத்து கொள்ளலாம். ஆனால் எந்த வியாபாரத்துக்கு யார் தகுதியானவர்களோ அவர்களை வைத்துத்தான் அந்த தொழிலை நடத்த வேண்டும். வியாபாரத்துக்கு ஆளிடலாம். கடைசியாக சொல்கிறார், புத்திரைகி சேவேத ச த்விஜான். அந்தணர்கள் வீட்டுக்கு வந்திருந்தாலோ, சான்றோர்கள் வேதம் படித்தவர்கள் இவர்கள் நம் இல்லத்துக்கு வந்திருந்தால் அவர்களை யார் பூசிப்பது? நம்ம பிள்ளையை கொண்டு தான் பூசிக்க செய்ய வேண்டும். ஏன்னா இது வரைக்கும் பிள்ளையை எதுக்கு உபயோகப்படுத்தணும்னு சொல்லவே இல்லையே. நம்ம பிள்ளை பெண்களை கொண்டே வந்திருக்கக்கூடிய விருந்தாளிகளை கவனிக்க வேண்டும். ஒரு பரமபக்தர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காருனால் அவரை கவனிக்கிறது ஏன்? இவர் ஒன்றுமே பண்ண மாட்டாரன்னா, இவர் உழவு பார்க்க வேண்டும், தந்தை அந்தப்புறத்தை பார்க்க வேண்டும், தாயார் சமையல் கட்டை பார்க்க வேண்டும், நண்பன் மாட்டு தொழுவத்தை பார்க்க வேண்டும், ஆள் யாரெல்லாம் வேலைக்கு ஆள் வச்சிருக்காரோ வியாபாரத்தை பார்க்க வேண்டும். தன் வயிற்றில் பிறந்த பிள்ளைதான் வந்திருக்கும் விருந்தாளிகளை உற்று நோக்க வேண்டும். அப்போ தான் பணிவு வளரும். ஏன்னா இந்த பிள்ளைக்கு நம்ம அப்பா நன்னத்தான் இருக்கார், பெருசாக வியாபாரம் பண்ணுறார், எவ்வளோ பெரிய பணக்காரன், நமக்கு எல்லா இடத்துலையும் இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு, இப்படிங்கிற எண்ணம் வளர்ந்துட்டு இருக்கும். அதனால் வருபவர்களை திரும்பி பார்க்கவே தோணாது. அப்போ வருபவர்களுக்கு அந்த பெற்ற பிள்ளையோ பெண்ணையோ விட்டு உபச்சாரம் செய்ய சொன்னால் அப்போ தான் பணிவு வரும். எப்பேற்பட்ட மக்களையும் மதிக்கக்கூடிய தன்மை வரும். அதனால தான் அவர்களை கொண்டு நடத்தணும். அப்போ யாரை கொண்டு எதை நடத்த வேண்டும் என்று பார்த்தோம். பாரதத்தில்